நிகழ்ச்சியை வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா கொண்டு போகிறதுக்காக ஒரு தேவதை தான் வந்திருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். செல்லக்குட்டியோட பேர் என்ன? பவானி பிரியா. பாக்குறதுக்கு இவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. இப்ப யாரு மேக்கப் பண்ணி விட்டாங்க? செல்லக்குட்டியோட வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? தாத்தா, பாட்டி, அம்மா, அப்பா, அண்ணா. இவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க பேர்லாம் நீங்க சொன்னீங்க அப்படின்னா ஓ இவங்களோட பொண்ணு தானா அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. நீங்க சொல்றீங்களா? என்னோட அம்மா பேரு கௌசல்யா, எங்க அப்பா பேரு எஸ் சந்திரன், எங்க ஆச்சி பேரு லக்ஷ்மி, எங்க தாத்தா பேரு சமூக சுந்தரம், இன்னொரு தாத்தா பேரு சுடலை கண்ணு, இன்னொரு ஆச்சி பேரு பௌதி ஆச்சி, அண்ணன் பேரு அகிலேஷ். வாவ், சூப்பர். சரி, இதுல வந்து நீங்க சொன்னீங்கல்ல, இதுல ரொம்ப பிடிச்சதுன்னா யார சொல்லுவீங்க? அம்மா, அப்பா. இந்த பவானி குட்டிக்கு உங்க அம்மா அப்பா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? அம்மா அப்பா படிப்பு சொல்லி கொடுப்பாங்க. படிப்பு சொல்லி தந்திருக்காங்களா? சரி, இப்போ நீங்க பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருக்கீங்க? நிறைய உதவி செய்யணும், அப்புறம் நிறைய நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நல்லா வெயிலா இருக்குது, நமக்கு ஸ்கூல் வர லீவு, அப்போ நீங்க வந்து வெளியில போய் விளையாடலாம் போவீங்களா? ஆமா, நான் வெயில போவேன். ஓவர போக மாட்டேன், கொஞ்சம் தான் போவேன். அம்மா அப்பா மோடு தண்ணி கொடுப்பாங்க. அப்படியா? இல்லை வந்து இப்போ ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் உங்கள் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க? லெசன் சொல்லி கொடுத்துருக்காங்க. லெசன் சொல்லி கொடுத்துருக்காங்களா? மைண்டில் அப்படியே பதிஞ்சு இருக்கக்கூடிய பாடங்களில் ஏதாவது ஒரு பாட்டு இல்லைன்னா ஒரு கதை காக்க சொல்லி தரீங்களா? என்ன சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் பாட்டு சொல்லி தர போறீங்களா? பாடுங்க. I am a doctor holding the stethoscope. Thud. Your heart is never at rest. I am a doctor holding the stethoscope. Thud. Let me hear, all is well, no need to fear. நோ நீட் டு ஃபியர். நமக்கு பயமே வேணாம் இல்லையா? ஆமா. சரி, கதை சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, எனக்கு அந்த கதையை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சொல்றீங்களா? சொல்லுங்க. ஒரு ஊர்ல ராமையான ஒரு விவசாயி இருந்தாங்களாம். அவங்களுக்கு மனைவி 3 பிள்ளைங்க இருந்தாங்களாம். அந்த விவசாயிங்களுக்கு குடும்பம் ரொம்ப கஷ்டமா. அப்போ அந்த விவசாயி யோசிச்சாங்களாம், நம்ம ஏன் வாத்து வாங்கி வளர்க்கக்கூடாது, அது போடுறக்கூடிய முட்டையை வச்சு கடையில் கொஞ்சம் விற்று காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்களாம். அப்புறம் மனைவி கிட்ட பேசி ஒரு வாத்து கொஞ்சம் வாங்கிட்டாங்களாம். வாங்கி அதை வளர்க்க ஆரம்பித்தாங்களாம். அப்புறம் அந்த வாத்து பெருசாகிடுச்சா கொஞ்ச நாளில். அப்புறம் அந்த வாத்து எப்போ முட்டை போடுறேன்னு 2 பேரும் காத்துட்டே இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த வாத்து முட்டை போட்டுச்சான். 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், ஏன்னா அது தங்க முட்டையாம். மனைவி சொன்னாங்களாம், இனிமேட்டுக்கு நம்ம கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். கொஞ்ச நாள் தினமும் ஒரு நாள் விடாமல் அதை பார்த்து தங்க முட்டையாக போட்டுச்சான். ஒரு நாள் அவங்க பணக்காரங்களா ஆயிட்டாங்களாம். இப்போ மனைவிக்கு ஒரு கெட்ட யோசனையாம், நம்ம ஏன் அந்த வாத்தை வெட்டி அதுக்குள்ளே இருக்க முட்டையெல்லாம் வச்சு ஒரு நாள்லேயே பணக்காரங்களா ஆயிடலான்னு நினச்சாங்களாம். அப்போது 2 பேரும் யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போய் அந்த வாத்தை வெட்டு, ஆனால் அதில் எதுவுமே இல்லையா. சரி, இந்த கதை மூலமாக நம்ம பவானி குட்டி சொல்ல வர்றது என்ன? எப்பவுமே பேராசைப்படக்கூடாது, இருக்கிறத வச்சு வாழணும். கண்டிப்பா இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழணும். பேராசை பெரு நஷ்டம் அப்படிங்கிறத சூப்பாவா சொல்லிட்டீங்க. இந்த பவானி குட்டி பெரிய பொண்ணா வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்கம்மா? கலெக்டர் ஆகணுமா? சரி, எதனால பிள்ளைக்கு இந்த ஆசை வந்துச்சு? நிறைய இடத்துலலாம் கலெக்டரை வந்து நல்ல இதாக நிறைய பெருமையாக வச்சுப்பாங்க. ஓ, பிள்ளை வந்து ரொம்ப அம்மா அப்பாவுக்கு வந்து பெருமை சேர்க்கணும், நீங்கள் வந்து நல்ல ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? சரி, நீங்கள் நினச்ச மாதிரியே ஃப்யூச்சரில் கலெக்டர் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.